வீடியோ பார்க்குறேங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மா ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக டோஃபு பண்ணலாமே? டோஃபு அதான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோ ஜஸ்ட் ஒரு டிக்கா மாதிரி டோஃபு கூட கேப்சிகமும், இது வந்து ஆனியன், கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு சாட்டை மாதிரி தோசை தவால ஆயில் போட்டு லைட்டாக அவ்வளோதான். பார்க்கலாமா? பார்த்துடலாமே. அதுக்கு ரெடி. மா நீங்கள் கூட இப்போ நான் சாத்விக்கிட்டுக்கு போயிட்டு வரும்போது டோஃபு செஞ்சு வச்சிங்களே, அது வந்து சில்லி போட்டு வச்சுருந்தேன். அது சில்லியில் போட்டுங்க டிஃப்ரெண்ட் டைப்பில். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போய் ஃப்ரை பண்ணல, ஒரு கிரில்டு மாதிரி லைட்டாக ஓகே. கொஞ்சம் நவுந்து நின்றுடு. ரொம்ப ஜூமில் காமிக்க வேண்டாம். ஆல்ரெடி ஜூம்ல இல்லை. வந்துட்டு பேனில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தோசை கல்ல சூடானே அடுத்தது இந்த டோஃபுவை போட போகிறோம். டோஃபு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ மொத்த டோஃபு போட்டாங்க. ஸோ வந்துட்டு ஓகே, இதுக்கு மேலே லைட்டாக ஆயில். கொஞ்சம் நல்லா குக் ஆனோடனே வெட்டலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஸ்மைல் பண்ணுங்கம்மா. யா, அம்மா இதுக்கு நம்ம என்ன மில்க் பிஸ்கட் யூஸ் பண்ணாமல் இல்லை எது யூஸ் பண்ணோம்? இது ஒரு பிராண்டடாக என்ன பிராண்டு? பிரிஞ்சின்னு நினைக்கிறேன். பிரிஞ்சிப்பா. இது ஒரு நிமிஷம். என்னம்மா பிராண்ட் இது? இது வந்து பிரியாஸ் டோஃபு. அம்மா இந்த என்ஆர்எஃப் விளாக்ஸில் ரியாஸு நியாஸு அதுக்கு மட்டும் இருக்கு பிரியாஸ். ரியாஸ் நியாஸ் தான் அவங்களுக்கு அண்ணன் என்ஆர்எஃப் விளாக்ஸில். இது வந்து பன்னீர் டிக்கா மாதிரி செய்யலாம் பார்த்தேன். அதுக்கு நல்லா இந்த ஸ்கொயர் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வேணும் இல்லையா, அதனால ஜஸ்ட் அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடு எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது நான். ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இருந்துச்சு, ஆனால் நீ வண்டி ஓடிட்டு இருந்தியா, சரி எதுக்குலாம் தேவையில்லாத டென்ஷன் ஆகணும்னு தான் நான் வீடியோ எடுக்க கூப்பிடல. அப்புறம் நீயே வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். வெரி குட். உங்களுக்கு 2 lakhs தாண்டணுமா? ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்மி சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இப்போ டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம டோஃபு ரெடி. நான் வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு காமிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஓகே, பிளேட் வேணும். ஸோ டோஃபு ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த தட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். பிளேட்டிங் காமிக்கிறியா? காமிச்சிருக்கேன். வாவ், இதுதான் நம்ம லீஃப் தட்டிலே சாப்பிட்றோம். லீஃப் பிளேட்டிங். ஓகே, ஃபீடான எடுத்ததுக்கப்புறம். ஓகே,
ஓகே ஓகே ரெடி. நம்மகிட்ட ஸ்கொயர் ஸ்டிக்ஸ் இல்லை, Toothpick டூத்பிக் தான் இருக்குது. நம்ம use பண்ணிக்கலாம். Toothpick பர்கருக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிக்கு. ஓகே வச்சு குத்தி குத்தி சாப்பிடலாம். 3 3 4. சரி ஓகே. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். இரு நிறுத்துறேன். காமிக்கிறியா? ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டோஃபு.